அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக திமுகவினர்தான் தாவேகா தலைவர் விஜயை இயக்கிக் கொண்டிருப்பதாக கூறியுள்ள இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத், கமல்ஹாசன் போல் விஜய் தனது ரசிகர்களை ஏமாளியாக்கிவிடக் கூடாது என தெரிவித்துள்ளார். அதிமுக பிஜேபி கூட்டணியுடைய அந்த வெற்றியை எப்படியாவது தடுத்துவிட வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய பினாமி கட்சியான தமிழக வெற்றி கழகத்தை வைத்து திரு விஜய் அவர்கள் சனிக்கிழமை தோறும் செய்கின்ற பிரச்சாரத்திலே ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறது. என்ன மாய தோற்றம்னா, இங்கே அவர் என்ன நிலைநாட்ட விரும்புகிறாருன்னா, தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியான சூழ்நிலை கிடையாது. தமிழகத்திலே அதிமுக வெர்சஸ் டிஎம்கே, தேசிய ஜனநாயக கூட்டணி வெர்சஸ் இண்டி கூட்டணி, அப்படித்தான் இங்கே சூழ்நிலை இருக்கிறது. அவருக்கு ஒரு சினிமா கவர்ச்சி இருக்கிற காரணத்தினால இத்தகைய முயற்சியை செய்கிறார். அவரை நம்பி போகின்ற இளைஞர்கள், குறிப்பாக ரசிகர்கள், அவர்களை ஏமாளிகள் ஆக்கிவிடக்கூடாது. ஏற்கனவே கமலஹாசன் அவரை நம்பி போன ரசிகர்களை எல்லாம் ஏமாளி ஆக்கினார். எப்படின்னா, இன்னைக்கு கமலஹாசனுடைய கட்சி கிடையாது. இன்னைக்கு தேர்தல் ஆணையம் பல கட்சிகளுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்திருக்கிறது. அவர்கள் தேர்தலிலே போட்டியிடலை. சும்மா லெட்டர் பேட் அமைப்புகளை வச்சுக்கிட்டு கட்சிகளோட பேரம் பேசி எம்பி எம்எல்ஏ பதவி வாங்கிட்டு இன்னைக்கு பாருங்க, கொங்கு நாடு மக்கள் கட்சி அங்கீகாரம் இல்லை, ஜான் பாண்டியன் ஐயாவுடைய கட்சி அங்கீகாரம் இல்லை, மக்கள் நீதி மையம் அங்கீகாரம் இல்லை, எல்லா கட்சியும் திமுக விழுங்கிருச்சு.